தோழியர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். தொடர்ந்து புறநானூறு பாடல்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது குறிப்பாக ஔவையாரின் பாடல்களை தான் பார்க்க போறோம். ஔவையார் புறநானூற்று பாடல்கள்ல அதிகமா நெடுமானஞ்சியை புகழ்ந்து பாடியுள்ள பாடல்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஔவையார் பற்றி ஒரு சிறு குறிப்பு. சங்ககால இலக்கியங்கள்ல, தமிழ் இலக்கியத்துல, சங்ககால இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா ஔவையார் அப்படிங்கிற பேர்ல பல பெண்பாற் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நாம் அறிந்தது. பல பெண்பாற் புலவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம அறிந்தது. அவற்றில் அதியமான் நெடுமான் நஞ்சியுடன் நட்பு கொண்டு அவரை புகழ்ந்து பாடிய பெண்பாற் புலவரான ஔவையார் காலத்தால் முந்தியவர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் புறநானூற்றிலேயே அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, நற்றிணை அப்படிங்கிற 8 தொகை பாடல்கள்ல மொத்தம் 59 பாடல்களை இயற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இவர் அதியமான் நெடுமான் நஞ்சி, தொண்டைமான், நாஞ்சில் வள்ளுவன், நற்கிள்ளி, உக்கிர பெருவழுதி, அதியமான் மகன் புகுட்டெழினி ஆகிய அரசர்களை பற்றி பல பாடல்கள், 31 பாடல்கள் குறிப்பாக புறநானூற்றுல பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதியமான் நெடுமான் நஞ்சியை பற்றின ஒரு சிறு குறிப்பு. இவர் சேரம் நாட்டின் ஒரு பகுதியை ஆண்டு வந்த குறுநில மன்னன். இவர் அதியர் குலத்தை சேர்ந்தவர். மலவர் என்னும் கூட்டத்திற்கு, அதாவது மறவர் அப்படிங்கிற கூட்டத்திற்கு தலைவராக இருந்தவர். மேலும் சங்க காலத்துல கூறப்படுகின்ற கடையேழு வள்ளல்கள்ல இவரும் ஒருவர் அப்படின்னு சிறுபான்ஆற்றுப்படை இவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. இவர் தகடூர், அதாவது தற்போது தர்மபுரி என்று அழைக்கப்படுகின்ற நகரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார். இவர் தனது அவையில் இருந்த பெண்பாற் புலவர் ஔவையாரிடம் மிகுந்த நட்பும் அன்பும் கொண்டு இருந்தவர். மேலும் இவரை பற்றி பரணர், பெருஞ்சித்திரனார், பொன்முடியார், அரிசல்கிழார் போன்ற புலவர்களுமே புறநானூற்றில் இவரை பற்றி புகழ்ந்து பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. இவர் அதியமான் நெடுமானஞ்சி ஔவையாருடைய கொண்டிருந்த நட்பின் திண்மையை கூறணும் அப்படின்னு சொன்னானா, இவருக்கு கிடைப்பதற்கு அரிதான வாழ்வை நீட்டுக்கும் நெல்லிக்கனி, கிடைத்த நெல்லிக்கனியை பெண்பாற் புலவர், தனது அவையில் இந்த பெண்பாற் புலவர் ஔவையாருக்கு உணவளிக்க கொடுத்தாராம். அந்த அளவுக்கு அவர் மீது இவர் மிகுந்த நட்பு கொண்டிருந்தார் அப்படிங்கிறத உதாரணத்துக்கு இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு திண்மையான நட்பு அவரிடம் கொண்டிருந்தார். ஔவையாரும் இவருடைய அவையில ஒரு புலவராக மட்டும் இல்லாமல் இவருடைய பகை மன்னர்கள், மற்ற மன்னர்களிடம் சென்று இவருடைய புகழை புகழ்ந்து இவருடைய போர் திறமை, வலிமை எல்லாம் கூறி போர்களை தடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத புறநானூறு கூறுகிறது. அதில் சில பாடல்களை நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். புறநானூற்று பாடல் 87, 88, 89, 90 இந்த பாடல்கள் தான் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த 4 பாடல்களுக்குமே திணையும் துறையும் பொதுவாக இருக்கிறது. திணை பாத்தீங்கன்னா தும்பை, அதாவது போருக்கு செல்வதற்காக தயாராகும் வீரர்கள் அணியும் ஒரு பூதான் தும்பை. துறை பாத்தீங்கன்னா தானை மரம், அதாவது 2 படைகளுமே வலிமையாக இருப்பதனால போர்க்களத்துல அழிவு மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறத கருதி போரை தடுக்கும் பொருட்டு கூறும் கருத்துக்களை உடைய பாடல்களை தான் சொல்றதுதான் இந்த துறை, அதாவது தானை மரம் அப்படிங்கிற துறை. நம்ம ஔவையார் அதியமான் நெடுமான் நஞ்சியோட புலவராக மட்டும் இல்லாம தூதுவராகவும் இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒருத்தரிடம், ஒரு பகை மன்னரிடமோ யாரிடமோ தூது செல்வது என்பது என்றால் எளிதான காரியம் இல்லை. 2 சாதாரண மனிதர்களுக்கு சமாதானம் செய்வது என்பதே மிகப்பெரிய விஷயம். 2 நாட்டு மன்னர்களுக்கு இடையே தூது சென்று அந்த பகையை விலக்கி வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கடினமான விஷயம் இல்லையா? அப்படி ஒரு சிறந்த தூதுவராக இருந்தவர் தான் நம்ம பெண்பாற் புலவர் ஔவையார். சங்க காலத்துல வாழ்ந்தவர். தூது பத்தி திருக்குறள்ல கூட சொல்றாங்க, கற்று கண்ணஞ்சான் செல சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கற்றறிந்தவனாக இருக்கணும். ஒரு தூதுவன் எப்படி இருக்கணும்? கற்றறிந்தவனா இருக்கணும். கண்ணஞ்சான்னா பகையரசன்ட்ட போய் நாம தூது சொல்ல போறோம், போரை தடுக்கணும்னு சொல்ல போறோம். அவன் கை நீட்டி அந்த தூதுவனை வர வைக்க போறது இல்லை இல்லையா? அவன் கண்ணிலேயே பகை தெரியும். அந்த பகையை பார்த்து அஞ்சாதவனாக இருக்கணும். நாம் சொல்ல வந்த விஷயம், போரை தடுப்பதற்காக என்ன சொல்ல வந்தாரோ அதை தெளிவாக அவர் பகையரசர் புரிந்து கொள்ளும் வகையில சொல்ல வேண்டிய திறமை வாய்ந்தவனாக இருக்கணும். அதுவும் காலத்தால் தக்கது, அந்த தக்க காலத்துல தக்க விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒருவர் தான் சிறந்த தூதன் அப்படின்னு சொல்லி நமக்கு வள்ளுவரே சொல்றாரு இல்லையா? அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம பெண்பாற் புலவர் ஔவையார சொல்லலாங்க. பாடலுக்குள்ளே செல்லலாம். பாடல் 87 பாத்தீங்கன்னா எம்முழும் உலன் அப்படின்னு அந்த தலைப்பு வச்சிருக்கிறாங்க. அதாவது
அதியமான் படை அஞ்சி நெடுமான் அஞ்சியை நோக்கி பகைவர்கள் படையேற்க வருகிறார்கள் அப்படின்னு தெரிய வருது. அந்த போரை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ஔவையார் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு 4 பாடல்கள்லயுமே 4 விதமா சொல்றாங்க. அவங்களை அச்சுறுத்துறாங்க, எச்சரிக்கிறாங்க. எப்பேற்பட்ட படை வலிமை உண்டு அந்த அதியமான் நெடுமான் அஞ்சி கிட்ட. அந்த அதியமான் நெடுமான் அஞ்சி எவ்வளவு பெரிய வீரம் மிக்கவன் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமா நமக்கு சொல்றாங்க. முதல் பாடல்ல பாத்தீங்கன்னா, பகைவர்களை அச்சுறுத்துகிறார். எப்படி அச்சுறுத்துகிறார் பாத்தீங்கன்னா, அங்க உள்ள வீரர்கள் எப்படிப்பட்ட வீரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. களம்புகள் ஓம்புமின் தெவ்வீர் போர் எதிர்ந்து எம்முளும் உளன் ஒரு பொருணன் வைகல் என் தேர் செய்யும் தச்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திங்கள் வலித்தகால் அன்னோனே. ஓம்புமின் அப்படிங்கிறது தவிர்த்தல்னு அர்த்தம். தெவ்வீர் அப்படிங்கிறது பகைவர். எங்க கிட்ட வீரர்கள் எப்படிப்பட்ட வீரர்கள் இருக்கிறாங்கன்னா, ஒரு தச்சன் 8 தேரை ஒரு நாள்ல செய்யறாங்க. ஆனா அந்த தேருக்குள்ள சக்கரத்தை 1 மாதமாக நுணுக்கமாக நல்ல உலை திடமாக திறமையாக அந்த சக்கரத்தை அவன் உருவாக்குகிறான். அப்படிப்பட்ட திண்மையான வலிமை மிக்க வீரர்கள் எங்க கிட்ட இருக்கிறாங்க. பகைவர்களே, உங்க போர் எடுக்கிற எண்ணத்தை தவிர்த்துடுங்க. எங்க வீரர்கள் மிகவும் திண்மையானவர்கள், வலிமை வாய்ந்தவர்கள். அதனால நீங்க போர் எடுக்குங்கிற எண்ணத்தையே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இதுல அவங்கள அச்சுறுத்துகிறார். ஒரு நாளைக்கு 8 தேர் செய்யறான். ஆனா அதோட சக்கரத்தை எப்படி அவன் இது பண்றாங்க, 1 மாதமாக இது அப்படிப்பட்ட பயிற்சி எங்களுடைய வீரர்களுக்கு நாங்க கொடுத்திருக்கிறோம். அவங்க அவ்வளவு வீரமானவர்கள், வலிமையானவர்கள். அதனால நீங்க போர் எடுக்கிற எண்ணத்தையே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தவிர்த்திடுங்கள் அப்படின்னு சொல்லி இதுல அச்சுறுத்துகிறார் இந்த பாடல்ல. அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா, யாவீராவினும் அப்படின்னு சொல்லி எவரும் சொல்லாதீர். யாரா இருந்தாலுமே நீங்க பகை படை எடுக்கணுங்கிறதையே விட்டுருங்க, போர் எடுக்கணுங்கிறதையே தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லி இங்க எச்சரிக்கிறார். எப்படி எச்சரிக்கிறார் பாத்தீங்கன்னா, அவருடைய வீரர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதிகமான ஓங்கிய வலிமையும் ஒளிவிட்டு விளங்கும் நீண்ட வேலையும் உடைய வீரர்களுக்கு தலைவன். அந்த வேலே அவ்வளவு கூர்மையாக இருக்கிறதாம். அப்படி வலிமை நிறைந்த வேலை கையில ஏந்தி இருக்கிற வீரர்களுடைய தலைவன் என் பெருமகன், மலவர் பெருமகன். அதனால நீங்க போர் எடுத்துக்கலாம், போர் எடுக்கலான்ட்டு ஏதோ நினைச்சிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் இல்லாம அரசனுடைய வீரத்தை எப்படி சொல்றாங்க பாருங்க. சுடர்விடும் நுண்ணிய வேலைப்பாடுகளுடைய அணிகலன்களை அணிந்திருக்கிறாராம் அரசன். ஆனா அந்த மார்பு எப்படி இருக்குதான், முழவு, அதாவது போர் முரசு கொட்டுவாங்க இல்லையா, அந்த முழவு மாதிரி அகன்ற மார்புடைய அரசன். அதனால உங்களுடைய முற்படை பிற்படை எல்லாம் எடுத்துட்டு போர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிறந்த படை, தாழ்ந்த படையெல்லாம் வச்சுட்டு நம்ம போரிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வராதீங்க. அதியமான் நெடுமான் நஞ்சியுடைய வீரத்தையும் வீரர்களின் வலிமையையும் அவனுடைய வலிமையையும் இந்த பாடல்ல சொல்றாங்க. அவங்களை யாரா இருந்தாலும் நீங்க திரும்பி போயிடுங்க, உங்களுடைய படையை வச்சுட்டு நீங்க முற்படை பிற்படை எல்லாம் வச்சுட்டு இங்க போரிட முடியாது, நீங்க திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். 3வது பாடல் என் ஐயும் உளனே. அதாவது அரசனுடைய பெருமையை இந்த பாடல்ல சொல்றாங்க. அந்த நாட்டில் பெண்கள் மணிகள் கோர்த்த அணிகள் அணிந்திருக்கிறார்களாம் இடையில். அது மை தீட்டிய கண்களுடைய பெண்கள், அணிகலன்கள் ஒளி பொருந்திய நெற்றியுடைய பெண்களே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து ஏளனமா அந்த பகை அரசர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மணிகள் கோர்த்த அணிகளுடைய பெண்டீரே, மை தீட்டும் கண்களை உடையவங்களே, ஒளி பொருந்திய நெற்றியுடைய பெண்களே, உங்க அகன்ற நிலப்பரப்புடைய உங்க நாட்டுல என்ன எதிர்த்து போரிட வீரர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு நீங்க எங்களை கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் அதுக்கு பதில் சொல்றாங்க. எரிகோல் அஞ்சா அரவின் அண்ணன் சிறுவல் மல்லரும் உலரே. எரிகோல் அஞ்சா அரவின்ங்கிறது பாம்பு. பாம்பு வந்ததுன்ட்டு மக்களும் ஓடி போகல, அவங்க கோல் வச்சு பாம்பு அடிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய வீரத்தை பார்த்துக்கோங்க. அந்த பாம்பு ஓடல கோலுக்கு அஞ்சி அது படையெடுத்து சீறி நிக்குதான். அந்த அளவுக்கு வீரமா அந்த பாம்பும் சீறி நிக்க. அத மாதிரி அந்த பாம்பு போல, கோலுக்கு அஞ்சி ஓடாத பாம்பு போல எங்களுடைய வீரர்கள் வலிமையும் இளமையும் உள்ள வெகுண்டு கோபத்துல எழுந்து அவ்வளவு வீரமான வீரர்கள் எங்க கிட்ட இருக்காங்க. இளமையான வீரர்கள், வலிமையான வீரர்கள், வெகுண்டு எழும் வீரர்களுடைய படைக்கு தலைவன் என் பெருமகன் அப்படின்னு சொல்லி அதியமானை பத்தி சொல்றாங்க. மேலும் போர்க்களத்துல இந்த மரத்துல தன்னுமை தொங்க விட்டுருக்காங்க. தன்னுமைங்கிறது போர் முரசு. அந்த போர் முரசு காத்துல அடிக்கிறதுல எழுப்புற சத்தத்துக்கே
போர் முழக்கம் அப்படின்னு சொல்லி அரசன் எழுந்து விடுகிறாராம். அந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறார் அரசர் அப்படின்னு சொல்லி அவர் எப்பவும் தன் நாட்டை பத்தியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கறது ரொம்ப அருமையா அதுல சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட இளமையும் வலிமையும் உடைய வீரர்களும் எப்பொழுதும் விழிப்புடனே இருக்கும் அரசனை உடைய நாடு எங்க நாடு. நீங்க வந்து போர் பண்ணி எங்க நாட்டுல யாரு இருக்காங்கன்னு நீங்க கேள்வி கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விக்கு பதிலா இந்த பாடல் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப அருமையா மன்னனுடைய வீரத்தையும் அவன் எப்பவுமே விழிப்புணர்வு தன் நாட்டை பத்தின சிந்தனையோடயே இருக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இந்த வரியில ஔவையார் நமக்கு சொல்லியிருக்காங்க. இறுதியாக பாடல் புலியும் மானினமும் அப்படிங்கிற தலைப்புல சொல்றாங்க. அதாவது புலியோட அவனுடைய வீரத்தையும் பகைவர்களை வந்து மான் கூட்டம் அப்படின்னு சொல்லி அவர்களையும் இதுல குறிப்பிடுறாங்க. மன்னன் வந்து பகைவர்கள் போர் எடுக்க வருகிறார்கள் அப்படின்னு அறிய வருகிறான். எப்படி போரை தடுக்கலாம் அப்படின்னு தான் அதியமானை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ அதியமானை வந்து புகழ்ந்து பாடி அவனுடைய சிந்தனையை வந்து என்ன பண்ண அப்படின்னு அவன் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது ஔவையார் வந்து அவனை புகழ்ந்து அவன் வலிமையை வந்து ஊக்குவிக்கிறார். எப்படின்னு பாருங்க. உடைவலை கடுப்ப மலர்ந்த காந்த உடலின் மான் கணம் உழவோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது காந்தல் மலர்களும் குளவி மலர்களும் மலர்ந்து இருக்கின்றன. அந்த வாசம் அவ்வளவு அந்த மகரந்தம் அந்த வாசம் அவ்வளவு இதா இருக்குது மலைச்சாரல்ல. அப்படிப்பட்ட ஒரு மலைச்சாரலுடைய உன்னுடைய நாட்டுல வந்து புலி மாதிரி அந்த மலைச்சாரல வந்து நிக்கிறார் அரசர். புலி மாதிரி நிக்கிறாராம். அந்த இடத்துல மான் கூட்டம் வந்து நிக்க முடியுமா? உன்னை பார்த்த பிறகு அங்கு வந்து பகைவர்கள் நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாயிறு காயுது. சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வந்து வெப்பம் அந்த அளவுக்கு காய்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த இடத்துல வந்து மயங்கி விழுற அளவுக்குரிய அந்த இடத்துல இருள் வருமா? ஒளி பொருள் ஞாயிறு போல நீ நிற்கும் போது அந்த இடத்துல இருள் வருமா அப்படின்னு சொல்லி அவனுடைய திண்மையை மன வலிமையை அதுல சொல்றாங்க. அதுவும் இல்லாம காளை, அந்த நாட்டு காளை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வண்டி தாங்குற அளவுக்கு பாரம் ஏத்தி இருக்கிறாங்க. அந்த பாரத்தை இழுத்துக்கூட அந்த காளை ஓடுகிறது. எப்படி ஓடுகிறது என்றால் அந்த வரிமணல் எல்லாம் கிழிச்சிட்டு ஓடுதான். மணலை கிழிச்சிட்டு ஓடுதுன்னா அது எவ்வளவு வேகமாக ஓடணும். அதுவும் இல்லாம அந்த வழியில வர்ற கல்லெல்லாம் நொறுக்குகிறதாம். அது செல்கின்ற வழியில வர தடைக்கல்லா இருக்கிற எல்லா கல்லையும் நொறுக்கிட்டு வண்டியை இழுத்துட்டு போகுது. வண்டி தாங்குற அளவுக்கு பாரம் இருந்தாலும் காலைக்கு இழுத்து செல்வது அதுக்கு கனம் தானே. அதையும் கிழித்து கொண்டு வருகிறான். அப்படி வந்து ஒரு வலிமையான அரசன் நீ இருக்கும்போது அது வந்து நிலத்துல போகும்போது அதுக்கு கஷ்டமே இருக்காது. மண்ணலையும் கல்லையும் தாண்டி போகிற காலைக்கு நிலத்துல போகிறது கஷ்டமாவே இருக்காது. அப்படி இருக்கு நீ இந்த நாட்டுக்கு அரசனா இருக்கும்போது இந்த நாட்டை வந்து கையாட சூறையாட பகைவர்களால முடியுமா அப்படின்னு சொல்லி அவனோட புகழ்ந்து பாடுறாங்க. இந்த மண்ணை வந்து வேற ஒரு அரசன் வந்து இது பிடிக்க வரல, இன்னொரு பகையரசன் உண்டோ அப்படின்னு சொல்லி அவனை வந்து புகழ்ந்து இந்த பாடல் மூலமா சொல்றாங்க. நீ இருக்கும்போது இந்த நாட்டை கைப்பற்ற வேறு ஒரு பகையரசன் வர முடியுமா அப்படின்னு சொல்லி அவனை வந்து புகழ்ந்து அவனுடைய வலிமையை அவனுடைய திண்மையெல்லாம் இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்றாங்க. அதியமானுடைய அவைப்புலவராக மட்டுமல்லாது தூது சென்று பகைவர்களிடம் தூது சென்று போரை தடுத்த பல பெருமை பெண்பார்ப்புலவர் ஔவையாருக்கு உண்டு. பெண்டீராக ஔவையாரை போற்றுவோம். நமக்கு பெருமை சேர்த்த ஔவை அம்மையாரை போற்றுவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.